சரி, லாஸ்டா டைஹைபிரிட் கிராஸ்ல இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துருந்தோம், அது கொஞ்சம் கவனிச்சுக்கோ, அப்புறமா நம்ம இந்த அடுத்த லா பார்க்கலாம். When Mendel self-hybridized the F1 plants, he found that 3/4 of F2 plants had yellow seeds and 1/4 had green கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, எப்படி சார் இப்ப நம்ம வந்து டைஹைபிரிட் கிராஸ்ல எப்படி 3/4 3:1 எப்படி ரேஷியோ வரும்? சரியா, எல்லோ அண்ட் கிரீன் 3:1 ரேஷியோன்னு சொல்றாங்க. நீங்க இதை கவுண்ட் பண்ணி பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க, 3/4 என்ன கலரு? எல்லோ கலர். 1/4 கிரீன் கலர். சரியா, மொத்தம் நமக்கு டோட்டல் எத்தனை பிளான்ட் இருக்குங்க? எத்தனை கிடைச்சது? 16 கிடைச்சது. எத்தனை எல்லோ கலர்? கலர் மட்டும் பாரு, ரிங்கிள்டோ அது ரவுண்டோ அதெல்லாம் பார்க்க கூடாது. கலர் எத்தனை இருக்குது? 4, 1 2 3 4 5 6 7 8 9 எத்தனை இருக்குது? எத்தனை இருக்குது? 12 இருக்கு. சரியா, அப்ப இந்த 3/4ன்றது 12 எல்லோ, 12 எல்லோ கலர். கிரீன் எத்தனை கலர் இருக்கு? கிரீன் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. சரியா, இப்ப நீங்க இத பண்ணி பாருங்க. இப்ப 12/4 நீங்க ஷார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? வருமா? இதத்தான் அவங்க என்ன சொல்றாங்க, புரியலமா? 16 12/16 சோ 12:4 வைமா. 12 பிளான்ட் எல்லோ பிளான்ட்மா, 4 பிளான்ட் கிரீன் பிளான்ட்மா. இதை நீங்க ஷார்ட் பண்ணுமா. எனக்கு மேக்ஸ் தெரியாதுமா. 3:1மா வராதாமா? இப்படி வராது. நான் இந்த டிவைடட் சொல்லிட்டேன்னா எனக்கு மேக்ஸ் வராது, இருக்கிறது நான் சொல்லிடுறேன். இதை நீங்க ஷார்ட் பண்ணீங்கன்னா இது வராதா? 3:1 வராதா? அப்ப 3/4 எல்லோ கலர் சொல்லக்கூடாதா? 1/4 கிரீன் கலர் சொல்லக்கூடாதா? சொல்லலாம் இல்ல? அந்த அந்த பாயிண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் தப்பா ஏதாவது சொல்றேன்னா சொல்லுவா தம்பிங்க. தப்பா ஏதாவது சொல்றேன்னா இங்க பாருங்கப்பா, 3/4 of F2 plants had yellow shade, அது கலரை மட்டும்தான் சொல்றாங்க. 1/4 had green. இதை நீங்க எப்படி மாத்தி எழுதலாம்? 3:1 எழுதலாமா? அப்ப 3:1ன்றது ரேஷியோ இங்க எப்படி வர வைக்கலாம்? 16 பிளான்ட்ல 12 பிளான்ட் வந்து எல்லோ கலரு, சரியா, 4 பிளான்ட் வந்து கிரீன் கலரு. அப்ப அத இது பண்ணீங்கன்னா 3:1 வருதா? ரைட். அடுத்த இதுவும் இங்க கொடுத்துருக்காங்க, அதையும் பாரு. The yellow and green color segregated in a 3:1 ratio. அப்ப yellow கலரும் கிரீன் கலரும் 3:1 ரேஷியோல வருது. அதே மாதிரி ரவுண்ட் அண்ட் wrinkle seed shape also segregated 3:1. அப்ப உங்களுக்கு என்ன அர்த்தம்? ரவுண்டா இருக்கக்கூடிய விதைகள் அதே மாதிரி வரணும், சரியா, ரிங்கிள்டு அதே மாதிரி 3:1 ரேஷியோல வரணும். அது இங்க பாரு, ரவுண்டு மட்டும் கால்குலேட் பண்ணு, கலரை பார்க்க கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ரவுண்டா? சரியா, ரிங்கிள்டு எத்தனை இருக்குது? 1 2 3 4, கரெக்டா? அப்ப நீங்க இதை பண்ணீங்கனாலும் என்ன வரப்போகுது? 3:1 அல்லது 3/4 வந்து ரவுண்டு, 1/4 வந்து ரிங்கிள்டு. புரியுதா இல்லையா? இதுதான் இந்த பாயிண்ட். நேற்றுக்கு லாஸ்டா டச் பண்ணாம விட்டுருப்பேன், அதுதான் அந்த பாயிண்ட். ஓகேவா? அந்த மாதிரியே கிடைச்சது. ஆனா உள்ள ஜீனோடைப்லாம் போய் பார்க்கும்போது டீவியேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ரைட். இது F2 ஜெனரேஷன். அப்ப பேஸ்ட் ஆன் டைஹைபிரிட் கிராஸ், கிரிகோர் ஜாகன் மண்டல் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு விதியை வெளியிடுறாரு. அந்த விதி தான் என்னது? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். தமிழ் என்னது? சார்பின்றி ஒதுங்குதல் விதி. இது சிம்பிளா, இது ரொம்ப அப்படியே நிறைய கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் கிடையாது. கிரிகோர் ஜாகன் மண்டல் அவருடைய கிராஸுக்கு எடுத்துக்கொண்ட விஷயம் இதுதான். பேரண்ட்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எல்லோ. அப்ப வெசஸ் எதை கூட கிராஸ் பண்ணாரு? ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இதுனா என்னது? ரிங்கிள்டு கிரீன். கரெக்டாப்பா? இதுதான் பேரண்டல் கேரக்டர். ஸோ உங்களுக்கு யூஸ்வலா என்ன வந்திருக்கணும்? மோனோஹைபிரிட் கிராஸ் மாதிரி வந்திருந்தா ஒன்று ரவுண்ட் எல்லாவா வந்திருக்கணும், அல்லது ரிங்கிள்டு கிரீனா வந்திருக்கணும்.
சரியா? இப்படிதான் வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன நடந்தது? டைஹைபிரிட் கிராஸ்ல F2 தலைமுறையில என்ன வந்தது அப்படின்னா, இந்த ரவுண்டுன்றது எது கூட போச்சு? கேபிட்டல் ஒய்க்கு பதிலா ஸ்மால் ஒய் இப்படி ஒரு கேரக்டர் வெளிப்பட்டுச்சு. அப்ப அப்படின்னா இது என்னது? ரவுண்டு கிரீன் புதுசா ஒண்ணு. அதே மாதிரி ரிங்கிள்டு எல்லோ, கரெக்டா? ரிங்கிள்டு எல்லோ இது வந்து பேரண்டல் கேரக்டர். இது ரெண்டும் பெற்றோருடைய பண்பா இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, சார்பின்றி ஒதுங்குதல் விதினா என்ன தெரியுமா? பெற்றோருடைய பண்புக்கு கேமிட்கள் பிரியும் பொழுது செக்ரிகேட் ஆயிட்டு இது சார்பின்றி ஒதுங்குகிறது. சரியா? அது வந்து இண்டிபெண்டா அசார்ட்மெண்ட் ஆகுது அப்படின்றதா இந்த லா. ஓகேவா? சரி பாரு. இந்த டைஹைபிரிட் கிராஸ், the phenotypes round yellow, wrinkled yellow, round green and wrinkled green appeared in the ratio of 9:3:3:1. அப்ப என்ன சொல்றாங்க? உங்களுக்கு டைஹைபிரிட் கிராஸ்ல இதுதான் நமக்கு phenotypic ரேஷியோ. அப்ப 9ன்றது என்னவா இருந்தது? ரவுண்ட் எல்லோவா இருந்தது. கரெக்டா? 9 வந்து ரவுண்ட் எல்லோ. அதுக்கப்புறம் wrinkled yellow எத்தனை இருந்தது? 3. ரவுண்ட் கிரீன் எத்தனை இருந்தது? 3. அண்ட் wrinkled green எத்தனை இருந்தது? 1. இது எங்க கிடைச்சது? டைஹைபிரிட் கிராஸ்ல பினோடைபிக் ரேஷியோ, புறத்தோற்ற பண்பு இதுதான். ஓகே. such a ratio was observed for several pairs of characters that Mendel studied. இவர் இதே மாதிரி இந்த மட்டும் அவர் பண்ணல. இப்ப என்ன பண்ணாட்டாரு? ஒன்லி சீடோடைய கலரையும் ஷேப்பையும் மட்டும் எடுத்துட்டாருல. இந்த மாதிரி ரெண்டு கேரக்டரை வச்சு அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததுல டைஹைபிரிட் கிராஸ்னாவே இவருக்கு என்னதான் ரேஷியோ வந்தது? 9:3:3:1 வந்தது. சரியா? ரைட். அடுத்தது, the ratio of 9:3:3:1 can be derived as combination series of 3 yellow 1 green with 3 round 1 wrinkled. This derivation can be written as follows. நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் ஏற்கனவே இப்பதான் காமிச்சேன்ல. அப்ப 3:1 ரேஷியோல எல்லோ கலர் 3, கிரீன் கலர் 1. சரியா? ரவுண்டு வந்து 3, ரிங்கிள்டு வந்து 1. அதான் சொன்ன 12 4 அப்படின்னு வந்தது. அது 3:1. அதுதான் இங்க சொல்றாங்க. புரியுதா? ஓகே. This deviation can be written as follows: 3 round 1 wrinkled அதான் and 3 yellow 1 green is equal to, இதை நீங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணி இங்க கொடுத்துருக்காங்கப்பா. வேற ஒண்ணும் இல்ல. 9 ரவுண்டு எல்லோ வந்து 3, சாரி 9 ரவுண்டு 9 எல்லோ. இங்க 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 நம்ம பார்த்த விஷயத்தை திருப்பி அவங்க அதையே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல. 1 2 3 4 9 ரவுண்டு வந்ததா? சாரி 9 எத்தனை 12 ரவுண்டு வந்ததா? அண்ட் 1 2 3 4 ரிங்கிள்டு. சரியா? அதே மாதிரி கலர் எடுத்துக்கிட்டா 12 எல்லோ வந்ததா? 4 கிரீன் வந்ததா? அதைத்தான் இவங்க சொல்றாங்க. சரியா? அதனால எதுவும் பெருசாலாம் போகாது. அதே விஷயத்தை திருப்பி அவங்க சொல்றாங்க. ரைட். Based upon such observation on dihybrid crosses between different in two trias. dihybrid crossனா என்ன அப்படின்றது இப்ப சொல்றாங்க. இப்ப ரெண்டு பண்புகள்ல வேறுபட்டதை கலப்பினம் செய்வது பேரு தான் இரு பண்பு கலப்பு அப்படின்றாங்க. Mendel proposed a second set of generalization that we call Mendel's law of independent assortment. So இவர் வந்து மற்றும் ஒரு விதியை வெளியிடுறாரு based on dihybrid cross. அது பேரு law of independent assortment, சார்பின்றி ஒதுங்குதல் விதி. The law states that when two pairs of triads are combined in a hybrid, segregation of one pair characters is independent of the other pair characters. இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா, இரண்டு ஜோடி பண்புகள் ஒன்றாக ஒரு கலப்பினத்தில் வரும்போது, ரெண்டு ஜோடி கேரக்டர் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஹைபிரிட்ல வரும்போது, அடுத்த தலைமுறை வரும்போது என்ன ஆகுமா? செக்ரிகேஷன் ஆஃப் ஒன் பேர். அப்ப ஒன் பேர் மீன்ஸ் எல்லோ அப்படின்றது ஆர் கிரீன் அப்படின்றது இண்டிபெண்டன்ட் ஆஃப் த அதர் பேர் கேரக்டர்ஸ். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரவுண்ட்ன்றது எல்லோ கலர் கூட மட்டும்தான் போகணும்ன்றது இல்ல, ரவுண்ட்ன்றது கிரீன் கலர் கூட போகலாம். புரியுதா உனக்கு? அதே மாதிரி வேற எப்படி சொல்லலாம்? ரிங்கிள்டுன்றது கிரீன் கலர் கூட மட்டும்தான் போகணும்ன்றது இல்ல, ரிங்கிள்டுன்றது எது கூடவும் போகுமா? எல்லோ கலர் கூடயும் போகுமா? இதுக்கு பேரு தான்டா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். புரியுதா உனக்கு? இதுதான் சார்பின்றி ஒதுங்குதல் விதி. ஓகே.
The Punnett square can be effectively used to understand the independent segregation of the two pairs of genes during meiosis and the production of eggs and pollen in the F1 capital R small r capital Y plant. Consider the segregation of one pair of genes and 50% of the gametes of the gene capital R and the other 50% of small r. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க F2 தலைமுறையில புன்னட் ஸ்கொயர் போட்டு பாக்குறீங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம போடுறோம், இப்படி இருக்கு சரியா? ரெசஸ் இதான். இப்படி போடும்போது நீங்க என்ன பண்றீங்க, புன்னட் ஸ்கொயர் போட்டு பார்க்கும்போது தனித்தனியா போடுறோமா, இது தனியா வரும், புரியுதா? இந்த மாதிரி தனித்தனியா போகும்போது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு வந்தா கூட இது கூட என்ன ஆகும், செக்ரிகேட் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ 50% ஆஃப் ஸ்மால் ஆர் அண்ட் 50% ஆர் கேபிட்டல் ஆர் அந்த மாதிரி இருக்கு. நவ் பிசைட்ஸ் ஈச் கேமிட் ஹேவிங் எய்தர் கேபிட்டல் ஆர் ஆர் ஸ்மால் ஆர், it should also have the allele capital Y or small y. அதான் ஒன்னு கேமிட்டா போகும்போது உங்களுக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இப்படி இருக்கலாம், புரியுதா? அல்லது கேபிட்டல் Y இப்படியும் வரலாம், பாசிபிள் இருக்கு. 50% இப்படி இருக்கு, இல்ல நீங்க இப்படி சொல்லும் போது நீங்க இதை மட்டும் கேமிட்டா பிரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கேமிட் மியாசிஸ் நடக்கும்போது என்னென்னலாம் பாசிபிளா இல்லையா? அதுதான் திருப்பி சொல்றாங்க இங்க, வேற ஒன்றும் புதுசாலாம் சொல்லல. Therefore 50% of the small r bearing gametes as capital Y and the other 50% as small y. அப்ப என்ன சொல்றாங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y கூட 50%, சாரி ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y கூட 50%, ஸ்மால் ஆர் ஸ்மால் Y கூட 50% அந்த மாதிரி இருக்கு. சிமிலர்லி இதே மாதிரி 50% கேபிட்டல் ஆர் bearing gametes as capital Y and other 50% as இங்க பாருங்க, 50% கேபிட்டல் Y கூட போகுது கேபிட்டல் ஆர், 50% ஸ்மால் y கூட போகுது, சரிங்களா? சோ இந்த மாதிரி தான். Thus there are 4 genotypes of gametes, 4 types of pollen and 4 types of eggs. The 4 types are capital R capital Y, capital R small y, small r capital Y and small r small y. நீங்க கொடுத்திருக்கீங்க இந்த 4 கேமெட் எப்படி வருதுன்றதை திருப்பி சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. Each with frequency of 25% or 1/4 of the total gametes produced. அப்ப ஒவ்வொன்றும் 25% சொல்லலாமா? இப்ப கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இருந்ததுல கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இப்ப டோட்டல் கேமெட்ஸ் வந்து நமக்கு எத்தனை வருது? டோட்டல் கேமெட்ஸ் எத்தனை? 4. 4னா எத்தனை பர்சன்டேஜ்? 100% வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் எத்தனை பர்சன்டேஜ்ன்றாங்க? 25%. அல்லது இது வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? 1/4 சொல்லலாமாப்பா? எஸ், ஒவ்வொன்றும் அதை தான் இங்க திருப்பி சொல்றாங்க. with a frequency of 25% or 1/4 of the total gametes produced. Okay, when you write down the 4 types of eggs and pollen on the two sides of a Punnett square, it is very easy to derive the composition of zygotes that give rise to the F2 plants. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மேல் பிளான்ட்னு வச்சுக்கோங்க, இது வந்து என்னது, ஜஸ்ட் மேல் பிளான்ட் இப்படி வச்சுக்கோ. இந்த 4 கேமெட் எப்போ வந்தது? மேல் பிளான்ட்ல வந்தது, சரியா? ரைட். அப்ப மேல் பிளான்ட்ல போலன்ல இருக்கக்கூடிய கேமெட் 4 கேமெட். ஓகே, அப்ப பிளஸ் இன்டு யார் இருக்கா? ஃபீமேல் பிளான்ட் இருக்கு பாரா, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், கரெக்டா? அப்ப இதுல என்ன கேமெட் பாசிபிள்பா? எஸ், பாசிபிளா இல்லையாப்பா? அப்ப இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கு என்ன கிடைக்க போகுது? சைகோட் நடக்கும். இது மேலு இது ஃபீமேல், கேமெட் ரெண்டுமே உற்பத்தி செஞ்சிச்சு, சரியா? இது வந்து எக்குன்னு வச்சுக்கோ, இது போலன் கிரைன்ல இருந்து வரக்கூடிய கேமெட்னு வச்சுக்கோ. அப்ப ரெண்டும் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது? சைகோட் கிடைக்க போகுது. அப்ப இது ரெண்டும் சேருது, என்ன பாசிபிள்? இது ரெண்டும் சேர்ந்தா என்ன பாசிபிள்? இதுதான் பாசிபிள். இது ரெண்டும் பாசிபிள் சேர்ந்தா, புரியுதா? இது ரெண்டும் போடு, இது ரெண்டும் போடு, அதான் இங்க சொல்றாங்க. இதான் F2 plants, இதான் F2 plants. Okay, although there are 16 squares, how many different types of genotype and phenotypes are formed? இப்ப மொத்தம் புன்னட் ஸ்கொயர் நீங்க போட்டு பாத்தீங்க, அதுல மொத்தம் 16 கட்டம் வருது.
அதுல அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, how many different types of genotypes and phenotypes are formed? எத்தனை வேறுபட்ட ஜீனோடைப்பும் phenotypeம் ஃபார்ம் ஆச்சு? புறத்தோற்றத்துல எத்தனை வேறுபட்டது உருவாச்சு? 4. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், 9:3:3:1. அப்ப ஜீனோடைப்ல 1:2:1 அவ்வளவுதான் அதுக்கு ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நீங்க அதை கூட்டி இப்ப 9:3:3:1. அப்ப ஃபீனோடைப் எத்தனை? 4 தான் பாசிபிள். டோட்டல் எத்தனை ஃபீனோடைப்? 4 பாசிபிள். அப்ப நீங்க இது தெரியணும்னா என்ன பண்ணணும், சீக்கிரமா நம்மளால கண்டுபிடிக்க முடியல, நீ மல்டிப்ளை பண்ணி பாரு. சரியா? இதையும் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? 1:2:1. ஓகேவா? அடுத்தது என்ன வரப்போகுது? 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணு. 2:1 1:2:1 2:4:2 1:2:1 வந்துச்சா? எத்தனை வருது டோட்டல்? 9 வந்துச்சா? அப்ப எத்தனை ஜீனோடைப் பாசிபிள்? 9 ஜீனோடைப் பாசிபிள். எத்தனை ஃபீனோடைப் பாசிபிள்? 4. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அதான் அதுக்கு அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் அதான். இதுல வந்து நீங்க வந்து இதுல நோட் பண்ண சொல்றாங்க 9 4. ஓகேவா? ரைட். அப்ப ஒண்ணுமே இல்ல, திருப்பி எப்படி புன்னட் ஸ்கொயரை போட்டாங்க அதெல்லாம் சொல்லிட்டு எப்படி இது கூட அசார்ட்மெண்ட் ஆகுது, சார்பின்று எப்படி ஒதுங்குது அப்படின்ற விஷயத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. தட்ஸ் ஆல் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். புரிஞ்சுச்சா இது? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இப்ப இதை நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? செல் சைக்கிள், செல் டிவிஷன் அப்படின்னு படிக்கும்போது மியாசிஸ் அப்படின்னு ஒன்று படிச்சோமா? மியாசிஸ் படிச்சிருக்கிறியா? மியாசிஸ், மைட்டாசிஸ் இதெல்லாம் படிச்சோம். இது உனக்கு ஓல் செல் சைக்கிள் தெரிஞ்சிருக்கணும். ஓல் செல் சைக்கிள் ஜஸ்ட் நம்ம ரிவைண்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த கான்செப்ட் போனா நமக்கு நல்லா இருக்கும். ஓல் செல் சைக்கிள் பாக்குறோம். சரியா? செல் சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன ஃபேஸ்லாம் இருக்கும் சொல்லுங்க? G1 S G2 M. புரியுதா? M பேஸ்ல புரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், டீலோபேஸ் அண்ட் பக்கத்துல சைட்டோகைனசிஸ் வந்துரும். சரியா? அப்ப இந்த G1 S G2 இது மூணும் என்ன பேஸ்? எதுல வரும்? ஐ பேஸ், இன்டர்பேஸ். இன்டர்பேஸ்ல வர்றதா அது மூணும். இன்னொன்னு மைட்டாட்டிக் பேஸ். மொத்தம் செல் சைக்கிளை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு ஐ பேஸ், இன்னொன்னு எம் பேஸ். சரியா? ஐ பேஸ்ல 3 டிவிஷன் இருக்கு, G1 S G2. எம் பேஸ் ஒன்னே ஒன்று தான், அது மைட்டாட்டிக்கா அது மியாட்டிக்கா விட்டுரும். ரைட்டா? இப்ப G1ல என்ன நடக்கும் சொல்லு? G1 நிலையில என்ன நடக்கும்னு சொல்லு? ஒரு செல் வந்து எஸ் நிலையில என்ன நடக்க போகுது? டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆக போகுது. சரியா? மெட்டபாலிக்கலி G1 நிலையில ஆக்டிவா இருக்கும். அதுக்கு தேவையானது அது தயார் செய்யும். எல்லா நிகழ்வுகளுமே G1ல நடந்துட்டு இருக்கும். இன்டர்பேஸ்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? குரோமோசோம் தெளிவாக காணப்படுமா, காணப்படாதா? இன்டர்பேஸ்ல குரோமோசோம்னு ஒரு ஸ்ட்ரக்சரே நீங்க பார்க்க மாட்டீங்க, சும்மா மிங்கிள் ஆயிட்டு தான் கிடக்கும். சரியா? அப்ப எஸ் நிலைக்கு தன்னை தயாரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே எங்க நடக்கும்? G1ல நடக்கும். எஸ் நிலையில டிஎன்ஏ என்ன ஆகும்? ரெப்ளிகேட் ஆகும். அண்ட் G2 நிலையில மைட்டாசிஸ்க்கு தேவையான எல்லாமே உற்பத்தி ஆகும். இது ஓகே தானே? இதெல்லாம் ஓகே தானே? ரைட். இது தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்தது மியாசிஸ்ல 2 ஃபேஸ் இருக்குது. மியாசிஸ் 1, சரியா? மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. சரியா? ரித்திகா, மியாசிஸ் 1ல என்னென்னலாம் இருக்கு சொல்லு பாப்போம். புரோபேஸ், வெறும் புரோபேஸா? சூப்பர் புரோபேஸா? சொல்லு, அது என்ன புரோபேஸ் வரும்? மியாசிஸ் 1ல என்ன புரோபேஸ் வரும்? திருப்பி அதே கதையை விடுறேன். புரோபேஸ் 1, மெட்டாபேஸ் 1, அனாபேஸ் 1, டீலோபேஸ் 1, அது கூட 1 சேர்த்துக்குன்னா சரியா போச்சு. இதெல்லாம் ஒரு கேள்வியானு கேட்கறியா? அப்ப மியாசிஸ் 1ல என்னெல்லாம் வரும்? புரோபேஸ் 1, மெட்டாபேஸ் 1, அனாபேஸ் 1, டீலோபேஸ் 1. புரியுதா? இப்போ உன்னையே தான் நான் திருப்பி கேட்பேன், புரோபேஸ் 1ல எத்தனை சப்ஸ்டேஜ் இருக்கு சொல்லு? என்னென்ன சொல்லு?
திருப்பி எடுத்தோடனே பேக்கெட்டிங்ல போய் முடி. நீ சொல்லு. இந்த கேள்விதாம்மா லாஸ்டா உங்ககிட்ட கேட்டேன். திருப்பி கேட்கும்போது பதில் சொல்லலாம். அது என்ன அர்த்தம்? சீமா நீ சொல்லுமா. என்னென்ன சப்ஸ்டேஜஸ் இருக்கு? ப்ரோபேஸ் 1ல மிக நீண்ட நிலைன்னு படிச்சிருப்பீங்க. கேட்டுச்சா? என்ன சொல்லுச்சு சொல்லு திருப்பி. எத்தனை டிப்ளோட்டினா? லெப்டோட்டின், சைகோட்டின், பேக்கிட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். இது ஏற்கனவே திருப்பி சொன்னேன். திருப்பி நான் அதுதான் சொல்றேன். லெப்டோட்டின், சைகோட்டின், பேக்கிட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். இது எங்க நடக்குது? ப்ரோபேஸ் 1ல நடக்கக்கூடிய ஈவெண்ட். கிராசிங் ஓவர் எங்க நடக்குன்னு சொன்ன? குறுக்கே காலத்துல எங்கப்பா நடக்கும் நரேஷா? செகண்ட்லயா? பேக்கெட்டிங் ஸ்டேஜ்ல நடக்கும். சரி, ஓகே. இப்ப நமக்கு இது தெரிஞ்சா நம்ம இது ஈஸியா பண்ணிடலாம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப ப்ரோபேஸ் 1ல தான் ரொம்ப லாங்கஸ்ட் ஃபேஸ் நம்ம படிச்சிருப்போம். மெட்டாபேஸ் 1ல எப்பயுமே திருப்பி மெட்டாபேஸ்னா நமக்கு என்ன வரணும்? குரோமோசோம் எங்க வரணும்? சென்டருக்கு, மீடியனுக்கு வரும். அனாபேஸ் 1ல என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம். அனாபேஸ் 1ல என்ன நடக்கும்? ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் ஆகும். இதுதான் பாயிண்ட். குரோமேட்டிக் செப்பரேட் ஆகாது. அனாபேஸ் 1ல ஹோமோலோகஸ் குரோமோசோம் பிரியும். ஒத்த குரோமோசோம் ஜோடிகள் தான் பிரியும். அது தெரிஞ்சா தான் இங்க தெரியும். அதுக்காக தான் நான் திரும்பி வரேன். ஓகே. அப்ப டீலோபேஸ் 1ல அது எப்பவும் போலதான், பிரிஞ்ச ஹோமோலோகஸ் குரோமோசோம் தனித்தனியா போயிட்டு இதுவாயிடும். ஓகேவா? இது மியாசிஸ் 1. புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது அப்ப குரோமோசோமோட எண்ணிக்கை எந்த பேஸ்ல மியாசிஸ்ல பாதியா குறைச்சிது? அனாபேஸ் 1. அனாபேஸ் 1 வெறும் அனாபேஸ் ஆப்ஷன் இருக்கு, தப்பு அது. அனாபேஸ் 1ல தான் உங்களுக்கு என்ன ஆச்சு? குரோமோசோமோட எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 46னா 23ஆ குறைஞ்சது எங்க தான்? அனாபேஸ் 1ல தான். புரியுதா? ரைட், ஓகே. அப்படி 23ஆ குறைஞ்ச அந்த ஸ்ட்ரக்சர் எங்க போகுது? மியாசிஸ் 2க்கு போகுது. மியாசிஸ் 2ல என்ன இருக்குது? ப்ரோபேஸ் 2, மெட்டாபேஸ் 2, அனாபேஸ் 2, டீலோபேஸ் 2. மியாசிஸ் 2 நம்ம என்னன்னு சொல்லலாம்? மைட்டாசிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கக்கூடிய குரோமோசோம் அப்படியே தான் இருக்க போகுது. அப்ப மியாசிஸ் 2ல அனாபேஸ் 2ல என்ன நடக்கும்? குரோமாட்டிட் செப்பரேட் ஆகும். குரோமோசோம்ல இருக்கக்கூடிய குரோமாட்டிட் செப்பரேட் ஆகும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த படம் புரியும். புரியுதா? இல்லைன்னா இந்த படத்தை பத்தி நடத்துறது வேஸ்ட். இது ஓகேவா? இந்த கான்செப்ட் புரியுதா? ரைட், பார். So Mendel published his work on inheritance of characters in 1865, but for several reasons it remained unrecognized till 1900. அதாவது கிரிகோர் ஜோகன் மெண்டல் மோனோ ஹைபிரிட் கிராஸ் பார்த்தாரு, டை ஹைபிரிட் கிராஸ் பார்த்தாரு. இந்த மாதிரி ரிசர்ச் செஞ்சு அவருடைய ஃபைண்டிங், அவருடைய கண்டுபிடிப்புகளை இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், சரியா, அதாவது பாரம்பரியமாதல் பண்புகள் அப்படின்னு அவருடைய கண்டுபிடிப்புகள்லாம் 1865 அவர் என்ன பண்ணிட்டாரு? பப்ளிஷ் பண்ணிட்டார். மீன்ஸ் ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல, அந்த காலத்துல ஆர்டிக்கல் இருந்திருக்குமோ இல்லையோ, இல்ல ஏதோ ஒரு புக்ல அவர் என்ன பண்ணிட்டாரு? இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் எழுதிட்டார். இதெல்லாம் வந்திருக்குன்னு அவர் எழுதிட்டார். பட் 1900 வரைக்கும் அது யாரும் பெருசா கண்டுக்கல. கிரிகோர் ஜோகன் மெண்டலுடைய ஃபைண்டிங்ஸை யாரும் கண்டுக்கல. ஏன் கண்டுக்கல அப்படின்னா, அந்த காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, என்னக்குது வேற என்னக்குது, அவ்வளவுதானே, மோஸ்ட்லி எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா, வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இல்லை. இமெயிலு, அப்புறம் வேற என்னக்குது, டெலகிராமு, இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இல்லை. இப்போ ஒரு விஷயம் இங்கே நடக்குதுன்னா அடுத்த செகண்ட் அமெரிக்காவில் இருக்கிறவங்க பார்ப்பான். ஆனால் அந்த காலகட்டம் அப்படி கிடையாது. சரியா? ஒரு விஷயங்கள், ஒரு தகவல் பரிமாற்றம் கூட அந்த காலகட்டத்தில் கம்மி. அதனாலதான் 1865 இருந்து 1900 வரைக்கும் பெருசா அவருடைய கண்டுபிடிப்புகள், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு விட்டார் இல்லையா, அந்த கண்டுபிடிப்புகள் யாரும் பெருசா கண்டுக்கல அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்லி ஏன் அது வரைக்கும் ரீச் ஆகலன்றதுக்கான ரீசன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்லி கம்யூனிகேஷன்
was not easy as it now. இப்ப இருக்கிற மாதிரியான தகவல் தொடர்புன்றது 1865 இருந்து 1900 வரைக்கும் பெருசா இல்ல. ஓகே, in those days and his work could not be widely publicized. அப்ப அந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் இல்லாத காலகட்டத்தில் அவர் செஞ்ச வேலைகள், அவர் செஞ்ச கண்டுபிடிப்புகள் என்ன ஆகல, நிறைய பப்ளிகேஷன் ஆகல, சரியா பப்ளிசைஸ் ஆகல அப்படின்றாங்க. செகண்ட்லி, அது ஒரு காரணம் ஏன் இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 35 வருஷம் ஏன் கண்டுக்காம இருந்தது அப்படின்றதுக்கு. செகண்ட்லி, his concept of genes or factors in Mendel's words are stable and discrete units that controlled the expression of triads and of the pair of alleles which did not blend with each other was not accepted by his contemporaries as an explanation for the apparently continuous variations seen in nature. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரோட ஃபைண்டிங் என்ன சொன்னாரு, ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏதோ ஒண்ணு கடத்தப்படுது, அதுதான் என்னன்னு சொன்னாரு, ஃபேக்டர்னு சொன்னாரு. அந்த ஃபேக்டரை தான் பிற்காலத்துல வந்தவங்க என்னன்னு சொன்னாங்க, ஜீன்னு சொன்னாங்க. சரிங்களா? அப்ப அவர் சொன்ன அந்த விஷயங்கள், அப்ப ஒரு ஜீன் ஒரு பண்பை கட்டுப்படுத்துகிறது. அந்த ஜீன்ல ஒரு ஜோடி அல்லீல்கள் இருக்கு, அந்த அல்லீல்கள் which did not blend, ரெண்டும் ஒன்னோட ஒன்னா கலக்கல. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், மோனோ ஹைபிரிட் கிராஸ் முடிச்ச உடனே இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு ஒண்ணு வந்துச்சு. சரியா? அப்பவே அவரோட இது தப்புன்றத ஒரு சிலர் சொல்றாங்க. அப்ப இவர் என்ன சொன்னாருன்னா, ஜீன்கள் வரும்போது ரெண்டும் ஒன்னோட ஒன்னா கலக்கல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அத அவருடைய சமகாலத்தவர்கள், அந்த காலகட்டத்தில் இருந்த மத்த சயின்டிஸ்ட் அதை என்ன பண்ணல, அது ஏத்துக்கல, பெருசா ஏத்துக்கல. சரிங்களா? சோ அதே மாதிரி explanation for the apparently continuous variations seen in nature, இயற்கையில தொடர்ச்சியா மாறுபாடுகள் நடந்துகிட்டே இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கிரிகோர் ஜோகன் மெண்டலுடைய கண்டுபிடிப்புகள் உலகத்துக்கு சொல்லல. ஆனா வேரியேஷன் நடந்துகிட்டு தானே இருக்கு, ஒவ்வொரு ஆர்கனிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கனிசம் வந்துகிட்டு தானே இருக்குது. அப்ப அதுக்கான ரீசன் என்னன்னு கிரிகோர் ஜோகன் மெண்டல் என்ன பண்ணல, தெளிவா சொல்லல. தேர்ட்லி, மூணாவது, இதுவும் காரணம் எதுக்கு, 1865 இருந்து 1900 வரைக்கும் யாரும் அவருடைய ரிசர்ச்சை கண்டுக்காததுக்கு இதுவும் ஒரு காரணம். மூணாவது காரணம், Mendel's approach of using mathematics to explain biological phenomena was totally new and unacceptable to many of the biologists of this time. அந்த காலகட்டத்துல வாழ்ந்த நிறைய பயாலஜிஸ்டுக்கு இவர் என்ன சொன்னாரு, மேத்தமெட்டிக்கலா ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஜெனடிக்ஸ்ல வரக்கூடிய அந்த இவருடைய ப்ராப்ளத்தை நம்ம வெளியிடலாம்னு சொன்னாங்கல்ல, அதை அந்த காலத்துல யாரும் ஏத்துக்கல. அது எப்படி மேத்தமெட்டிக்கலா, நீ போய் பயாலஜில போய் எப்படி மேத்தமெட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும்? அதனால என்னவோ கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் அவரது கண்டுபிடிப்புகள் பெருசா பேசப்படல அப்படின்றாங்க. இதான் 3 ரீசன். புரிஞ்சுச்சா? ஃபைனலி, Mendel's work suggested that factors were discrete units. He could not provide any physical proof for the existence of factors or say what they were made of. இன்னொரு காரணம் என்னன்னு சொல்றாங்க, இறுதியா ஒரு காரணம், மெண்டல் என்ன சொன்னாரு, ஃபேக்டர்ஸ் அல்லது ஜீன்கள் இருக்கு இல்லையா, where discrete unit, you could not provide any physical proof. ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு ஃபேக்டர்ஸ் ஆர் ஜீன்கள் கடத்தப்படுகிறதுன்னு சொன்னாரு. ஏதாவது பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்குதா? பிசிக்கல் எவிடன்ஸ்னா அது மைக்ரோஸ்கோப்ல வச்சு இதுல இருந்து இது பிரிஞ்சு போகுதுன்னு ஏதாவது அவர் சொன்னாரானா சொல்லல. சோ இந்த ரீசனால, இந்த 4 காரணங்களால அவரது கண்டுபிடிப்புகள் பெருசா பேசப்படல. ஓகேவா? ரைட், புரிஞ்சிச்சு. அது முக்கியமானது, ஜீன்னா இப்படிதான் இருக்கும் அல்லது ஃபேக்டர்னா இப்படிதான் இருக்கும், பிசிக்கலான அதோட ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணல, இவர் சொல்லல. மேபி இதனால என்னவோ அவரது கண்டுபிடிப்புகள் வெளி உலகத்துக்கு தெரிய வரல. ரைட்டா? அப்போ உங்களுக்கு 1875 வரும்போது, 1875 வரும்போது மைக்ரோஸ்கோப் இன்வென்ஷன் ஆயிடுச்சு. மைக்ரோஸ்கோப்ன்றது ஆண்டன் வான் லீவனுக்கு என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்ப அதெல்லாம் டிஸ்கவரி வந்துருச்சு. அப்ப அடுத்தது 1900 1900 பார்க்கும்போது 3 சயின்டிஸ்ட், யாரு? ஈகோ டிவிரிஸ், கார்ல் காரன்ஸ் அண்ட் வான் ஷாமாக். இந்த 3 பேரும், டிவிரிஸ், காரன்ஸ், ஷாமாக், 3 பேரும் independently rediscovered Mendel's results on the inheritance of characters. அவர் வெளியிட்டார் இல்ல, inheritance of character, பாரம்பரிய மாதல் பண்புகள் அப்படின்னு ஒரு டைட்டில்ல கிரிகோர் ஜோகன் மெண்டல் வெளியிட்ட அந்த ரிசல்ட்ஸை ஈகோ டிவிரிஸ் தனியா பண்றாரு, கார்ல் காரன்ஸ் தனியா பாக்குறாரு, ஷர்மா தனித்தனியா என்ன பண்றாங்க,
ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனித்தனியா பிரிச்சு போட்டு இவர் என்னதான் பண்ணிருக்காரு அப்படின்றத 3 பேரும் தனித்தனியாவே ஆராய்ச்சி செய்யறாங்க. சரிங்களா? ஆல்சோ பை திஸ் டைம் டியூ டு அட்வான்ஸ்மெண்ட் இன் மைக்ரோஸ்கோபி that were taking place, scientists were able to carefully observe cell division. சார் அந்த காலகட்டத்தில் அதான் நான் சொன்னேன் 1875க்கு அப்புறம் என்ன வந்துச்சு, மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ மைக்ரோஸ்கோப்போட உதவியால செல் டிவிஷன் நடக்கிறத நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா பார்க்க முடிஞ்சது. சரியா? ஈஸியா பார்க்க முடிஞ்சது. This lead to the discovery of structure in the nucleus that appeared to double and divide just before each cell division. அப்போ மைக்ரோஸ்கோப்போட உதவியால பார்க்கும்போது ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்னவா ஆகுது, நியூக்ளியஸ் என்ன ஆகுது, 2 நியூக்ளியஸா மாறுது. 2 நியூக்ளியஸா மாறி அந்த செல் 2 செல்லா பிரியுது அப்படின்றத எது மூலியமா பார்க்க முடிஞ்சது, மைக்ரோஸ்கோப் மூலியமா பார்க்க முடிஞ்சது. சரிங்களா? These were called chromosome. அப்ப இந்த மாதிரி நியூக்ளியஸ் பிரியுது இல்லையா, இந்த உட்கரு பிரியும் போது உட்கருக்குள்ள ஏதோ ஒரு யூனிட் முதல்ல பிரிஞ்சிச்சு. அந்த யூனிட்டை தான் என்னன்னு சொல்றாங்க, குரோமோசோம். குரோமோசோம்னா என்ன அர்த்தம்னா கலர்டு பாடிஸ். நீங்க ஒரு குறிப்பிட்ட சாயத்தை நீங்க ஒரு செல்லுல போடும்போது, செல் டிவிஷன் நடக்கும்போது அந்த செல்லுல நீங்க போடும்போது குரோமோசோம் மட்டும் அந்த சாயத்தை எடுத்துக்கும், மற்ற பகுதிகள் சாயத்தை எடுத்துக்காது. சரியா? அதனால என்னவோ அதுக்கு என்னன்னு பேர் வச்சாங்க, குரோமோசோம். குரோமோனா கலர்னு பேர் வச்சாங்க. அப்ப என்ன ஆகுது, செல் டிவிஷன் நடக்கும்போது குரோமோசோம்கள் பிரிஞ்சு நியூக்ளியஸ் பிரிஞ்சு 2 செல் உருவாகுது அப்படின்றத எப்ப கண்டுபிடிச்சாங்க, மைக்ரோஸ்கோப்பை வச்சு செல் டிவிஷனை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்ப இங்க வந்து ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பை 1902 அப்புறம் 1902ல the chromosome movement during meiosis had been worked out. சார் மியாசிஸ் செல் பகுப்பின் போது குரோமோசோமோடைய மூவ்மெண்ட் அனாபேஸ்ல ஹோமோலோகஸ் பிரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்புறம் டீலோ பேசும்போது எதிர் இது நோக்கி போகுது. இந்த குரோமோசோமோடைய மூவ்மெண்ட்டை 1902ல என்ன பண்றாங்க, மியாசிஸ் செல் பகுப்பையே மைக்ரோஸ்கோப் மூலமா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? வால்டர் ஷட்டன் அண்ட் தியோடர் போவரி அடுத்த 2 பேர் noted that the behavior of chromosome was parallel to the behavior of gene or used chromosomes movement to explain Mendel's law. சார் கிரிகோர் ஜோகன் மெண்டலோடைய விதிகளை விளக்கக்கூடிய வகையில அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஷட்டன் அண்ட் போவரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரோமோசோமோடைய பிஹேவியர், குரோமோசோம்கள் எப்படி செல் டிவிஷன் நடக்கும்போது இப்படி பிரிஞ்சு வருதோ அதே மாதிரி தான் ஜீனோட பிஹேவியரும் இருக்கு. அப்ப ஜீன்ன்றது ஃபேக்டர் தானே. அப்ப கிரிகோர் ஜோகன் மெண்டல் சொன்னது என்ன, ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு ஃபேக்டர்ஸ் கடத்தப்படுகிறது தானே சொன்னாரு. இட் மீன்ஸ் ஜீன் கடத்தப்படுகிறது தானே சொன்னாரு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஷட்டன் அண்ட் போவரி, குரோமோசோமுடைய பிஹேவியர், குரோமோசோம் பிரிகை அடைதலும் கிரிகோர் ஜோகன் மெண்டல் சொன்ன அந்த ஃபேக்டர் ஜீன் பிரிகை அடைதலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படின்றத யார் சொல்றாங்க, ஷட்டன் அண்ட் போவரி. அப்ப மெண்டலோடைய விதிகளுக்கு இவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஓகே ஓரளவுக்கு கரெக்டா தான் இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா? சோ அதை தான் நம்ம பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மெண்டல்ஸ் லா. ரீகால் தட் யூ ஹவ் ஸ்டடிட் தி பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம் டூரிங் மைட்டாசிஸ் அண்ட் டூரிங் மியாசிஸ். இப்போ நீங்க ரீகால் பண்ணிக்கங்க, நான் ஏற்கனவே ரீகால் பண்ணியிருக்கேன். மைட்டாசிஸ்ல எப்படி குரோமோசோமுடைய பிஹேவியர் இருக்கு, மியாசிஸ் செல் பகுப்புல குரோமோசோமுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The important things to remember are that chromosomes as well as genes occur in pairs. இந்த இடத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, குரோமோசோமா இருந்தாலும் சரி ஜீன்களாக இருந்தாலும் சரி அது எப்படி இருக்கான், ஜோடியாகவே இருக்கிறது. ரெண்டுமே எப்படி இருக்குது, ஒரு பேர். ஏன்னா அப்பா கிட்ட அம்மா கிட்டன்னு வரும்போது ஒரு ஜோடியாகவே செயல்படுகிறது. The two alleles of gene pair are located on homologous sites of homologous chromosome. அப்படின்னா 2 அல்லீல்கள், ஒரு ஜீனுடைய 2 அல்லீல்கள் அல்லது ஒரு ஜோடி ஜீன்களுடைய 2 அல்லீல்கள் எங்க இருக்குது, ஹோமோலோகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுதான் ஹோமோலோகஸ் பேர். புரியுதா? இதுதானே ஹோமோலோகஸ் பேர்னு சொல்றீங்க. இதுல தான் அதனுடைய அல்லீல்கள் அமைஞ்சிருக்குது அப்படின்றத இங்க சொல்றாங்க. சரியா? இது உங்களுக்கு தெரியும், இது சிஸ்டர் குரோமாட்டிட், நான் சிஸ்டர் குரோமாட்டிட் இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அதை நீங்க ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கங்க. அப்ப குரோமோசோமாக இருந்த as well as gene occur in pairs, குரோமோசோமோ அல்லது ஜீன்களோ ஜோடியாக அமைந்திருக்கின்றன.
the two alleles of a gene pair are located on homologous chromosomes in homologous sites on homologous chromosomes. சரிங்களா? அதுதான் homologous chromosome. இதுல தான் என்ன இருக்குது? ஜீன்கள் அமைந்திருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. இது வரைக்கும் ஓகேவா? ஓகேவா? நீங்க பாருங்க. டவுட்டா? இப்ப இப்ப குரோமோசோமுடைய பிஹேவியர், குரோமோசோம் எப்படி பிரிகை அடையுது, அவங்க மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது எந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்றது இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இப்ப G1 நிலையில குரோமோசோமே தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். குரோமோசோம் தெரியாது, இப்படிதான் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. G1 நிலையில சிங்கிளா இப்படி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. G2 நிலையில அப்ப G1க்கு G2க்கு நடுவில் என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கு? எஸ் நடந்தா டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க, இங்க சிங்கிளா இருந்தது டபுளா மாறிச்சு. ஆனா குரோமோசோமுடைய எண்ணிக்கை மாறாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. டிஎன்ஏ உடைய அளவு 2C இருந்தா 4C ஆக மாறும். இதை மட்டும் நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப எஸ் நிலையில என்ன நடந்தது? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. புரியுதா? இப்ப இது 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 டபுள் ஆயிடுச்சு, இது டபுள் ஆயிடுச்சு, இது டபுள் ஆயிடுச்சு, இது டபுள் ஆயிடுச்சு. வந்துச்சா? இது வரைக்கும் ஓகேவா? இதை நீங்க இப்படி நினைச்சுக்கோ, படத்துக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. இது இது ஒரு ஜோடி, புரியுதா? அதே மாதிரி இது இன்னொரு ஜோடி, இப்படி வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். இது வரைக்கும் ஓகே தானே? G1 நிலையில இப்படி இருந்தது, எஸ் நிலையில ரெப்ளிகேஷன் நடந்த பிறகு இந்த மாதிரி மாறிடுச்சு. சரியா? ரைட். இப்ப மியாசிஸ் 1 அனாபேஸ்க்கு வந்துட்டாங்க டைரக்டா. அப்ப என்ன அர்த்தம்? G1 எஸ் G2 நடந்து எம் பேஸ்ல மியாசிஸ் 1ல எல்லாமே நடந்துச்சு. ப்ரோபேஸ், மெட்டாபேஸ். இப்ப எங்க வந்துட்டாங்க? அனாபேஸ். சார் அனாபேஸ்ல என்ன சார் நடக்கும்? ஹோமோலோகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம் டிவைட் ஆகும். இட் மீன்ஸ் அனாபேஸ்ல நீங்க இப்படிதான் படிச்சிருக்கோம். எஸ், இங்க பாருங்க, இப்படி இருக்கிறது இதுக்கு பேர் தான் ஹோமோலோகஸ் பேர், ஒத்த குரோமோசோம் ஜோடிகள். இதான பிரிகை அடையும், இதான பிரிகை அடையும். இங்க இது நீ தனியா பாரு, இது ரெண்டும் ஒரு ஹோமோலோகஸ் பேர், இது ரெண்டும் ஒரு ஹோமோலோகஸ் பேர். அப்ப என்ன நடக்குது? ஹோமோலோகஸ் பேர் பிரியுதா? இது பிரிஞ்சு இது மேல போகுது, இது பிரிஞ்சு இது மேல போகுது. அதே மாதிரி சின்ன குரோமோசோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரியுதா? இதுவும் பிரிஞ்சு மேல போகுது, இதுவும் கிளம்பி கீழே போகுது. இது புரியுதா? இது மியாசிஸ் 1 அனாபேஸ்ல ஹோமோலோகஸ் பேர் தான் பிரியுது. இந்த இடத்துல தான் குரோமோசோமோட எண்ணிக்கை பாதியா குறைக்கப்பட்டிருக்கும். இது வரைக்கும் ஓகே? ஓகே, ரைட். அடுத்தது இங்க கவனி, மியாசிஸ் 2. இப்ப இதான போச்சு, இது ஒரு செல்லுக்குள்ள போயிருக்குமா? அதே மாதிரி இது ஒரு செல்லுக்குள்ள போயிருக்குமா? அப்ப மியாசிஸ் 2ன்றது என்னன்னு சொன்னேன்? இட் லுக்ஸ் லைக் மைட்டாசிஸ். இப்ப யோசித்து பாரு, நான் இந்த எல்லோ கலரை மட்டும் நான் இப்படி போறேன்னு வச்சுக்கோ, இது ஒரு செல்லுக்குள்ள தனியா போயிட்டு. இப்ப மியாசிஸ் 2 அனாபேஸ்ல என்ன நடக்கும்? அனாபேஸ் 2ல என்ன நடக்கும்னா, இந்த குரோமோசோமுடைய குரோமேட்டிட் தான் பிரியும். இங்க ஹோமோலோகஸ் குரோமோசோம் பிரியாது, ஒத்த குரோமோ. அப்ப இங்க பாருங்க, அப்ப குரோமோசோம் குரோமேட்டிட் பிரிஞ்சிச்சுன்னா ஒரு குரோமேட்டிட் மேல போதா, இன்னொரு குரோமேட்டிட் கீழே வருமா? அதே மாதிரி இந்த குரோமோசோம்ல ஒரு குரோமேட்டிட் மேல போகுமா? அதே தான் இங்க நடக்குது, அதே சேம் இதுதான் நடக்குது. அப்ப பிரிஞ்ச இது என்ன ஆகும்? இது ஒரு தனி கேமிட்டா மாறும், ஜெர்ம் செல். அதே மாதிரி இது தனி. அப்ப இது எல்லாமே என்ன கண்டிஷன்ல இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? எல்லாமே ஆப்ளைடா இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? சோ இதெல்லாம் எப்போ சார் பார்த்தாங்கன்னா, மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இந்த குரோமோசோமுடைய பிஹேவியர், குரோமோசோமுடைய நடத்தை இப்படிலாம் பிரியுது. அப்ப கிரிகோர் ஜோகன் மெண்டல் சொன்ன அந்த ஃபேக்டர் ஜீனோடைய பிஹேவியர் இட் ஈக்குவல் டு குரோமோசோமுடைய பிஹேவியர் அப்படின்றத பின்னாடி ஒரு ஃபைண்டிங் வராங்க. புரிஞ்சுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா மறுபடியும்? சரியா? இந்த கான்செப்ட் ஒட்டுமொத்த செல் சைக்கிளுக்குமான இது பொருந்தும். மியாசிஸ் 1 அனாபேஸ் 1ல ஹோமோலோகஸ் பேர் பிரியுது. மியாசிஸ் 2 அனாபேஸ் 2ல குரோமோசோமுடைய குரோமேட்டிட் பிரியுது. தட்ஸ் ஆல். சரியா? இதுதான் வந்து என்னது குரோமோசோமுடைய இது. அண்ட் லாஸ்ட் ஒன்னு, கம்பாரிசன் பிட்வீன் the behavior of chromosome and gene.
சார் ஜீனோடைய பிஹேவியரும் குரோமோசோமோட பிஹேவியரும் கிட்டத்தட்ட என்னதான் சேம் தான். ஏதாவது டிஃபரன்சியேஷன் இருக்குதான்னு பார்த்தா எந்த ஒரு பெரிய டிஃபரன்சியேஷனும் இல்லை. அப்ப எப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு பாரு. ஃபர்ஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது குரோமோசோம் வச்சுக்கோ, பின்றது ஜீன் வச்சுக்கோ. ஓகே, அப்ப குரோமோசோம் அக்கர் இன் பேர்ஸ், கரெக்ட் தானே? குரோமோசோம்கள் ஜோடியாக இருக்கும், ஜீனும் ஜோடியா தான் இருக்கும். ஜீனும் என்ன இருக்குது? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? குரோமோசோம்ல தான் ஜீன்கள் இருக்குன்னு நம்ம சொல்லும் போது ஜீனும் ஜோடியா தான் இருக்கும். ஓகே, அடுத்தது segregate at the time of gamete formation such that only one of each pair is transmitted to a gamete. அப்ப ஒரு ஜோடியில கேமிட்டா பிரியும் போது என்ன ஆகுது? ஒன்னு ஒரு கேமெட்டுக்குள்ளேயும் இன்னொன்னு ஒரு கேமெட்டுக்குள்ளேயும் போகும். புரியுதா? அதேதான் segregated gamete formation and only one of each pair. ஒரு ஜோடி இதுவும் அதே தான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பெருசா இல்ல. ஒரு ஜோடியில ஒன்னு ஒரு கேமெட்டுக்குள்ள ஜீன் போகுது, இன்னொன்னு ஒரு கேமெட்டுக்குள்ள போகுது. புரியுதா? ரெண்டுமே ஒண்ணுதான். மூணாவது independent pair segregate independently of each other. தனித்தனியா இருக்கக்கூடிய ஜோடிகள் இதுக்கு இது சம்பந்தம் இல்லாம, அதான் நான் சொன்னேன்ல, மஞ்சள் உருண்டை கூட தான் போகணும்ன்றது கிடையாது. மஞ்சள் ரிங்கிள்டு கூடவும் போகலாம், அது செக்ரிகேட் ஆகும். அதே மாதிரி தான் ஒன் பேர் செக்ரிகேட்ஸ் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் another pair. ஒரு ஜோடி இன்னொரு ஜோடி இருந்து என்ன ஆகும்? பிரிஞ்சு போகக்கூடியது ஜீனுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? So can you tell which of these columns A, B represent the chromosome and which represent the gene? How did you decide? ரெண்டுமே ஒண்ணுதான், அதனால ஏன்றது குரோமோசோம், பின்றது ஜீன் அப்படின்னு ஞாபகம் வச்சு. சரிங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். Next, during anaphase of meiosis 1, the two chromosome pairs can align at the metaphase plate independently of each other. கரெக்டா? அனாஃபேஸ் மியாசிஸ் 1 அனாஃபேஸ்ல என்ன நடக்கும்? ரெண்டு குரோமோசோம் ஜோடிகள் எங்க வந்துச்சு? சென்டருக்கு வந்துச்சா? இங்க பாருங்க, இது ஒரு குரோமோசோம் ஜோடி, இது ஒரு குரோமோசோம் ஜோடி. ரெண்டு குரோமோசோம் ஜோடிகளும் எங்க வந்துச்சு? இந்த மையத்துக்கு வந்துருச்சு. சரிங்களா? metaphase plate independently, okay, of each other. To understand this, compare the chromosome of 4 different color in the left and right columns. அப்ப இத நீங்க புரிஞ்சிக்கிறதுக்காக 4 டிஃபரண்ட் கலர்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இங்க ஒண்ணு கொடுத்திருக்காங்க, அங்க ஒண்ணு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த லெஃப்ட் காலம் பாசிபிலிட்டி 1, இங்க ஆரஞ்சு அண்ட் கிரீன் இஸ் செக்ரிகேட்டிங் டுகெதர். ஆரஞ்சும் கிரீனும் இது தனியா பிரியும். அதாவது ஒரு ஜோடி ஒரு கேமெட்டுக்குள்ள போகும், எல்லோவும் ரெட்டும் இன்னொரு கேமெட்டுக்குள்ள போகும், அதான் அர்த்தம். பட் இந்த ரைட் ஹேண்ட் இங்க காலம் பாசிபிலிட்டி 2ல the orange chromosome is segregating with the red chromosome. இங்க பாருங்களேன், ஆரஞ்சு எது கூட செக்ரிகேட் ஆகுது? ரெட். எல்லோ வந்து இங்க புரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் பாசிபிலிட்டியா, இதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க இந்த ஆரஞ்சு கிரீன் கூட போகுது, எல்லோ ரெட் கூட போகுது. எப்ப? கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும் போது. இட் மீன்ஸ் மியாசிஸ் 1 அனாஃபேஸ்ல பிரிஞ்சு போகும்போது, அப்படி வச்சுக்கோ. அதே மாதிரி இங்கேயும் இங்க வேற என்ன சொல்றாங்க? அப்ப என்ன சொல்றாங்கன்னா அர்த்தம், இந்த ஆரஞ்சு கலரு உங்களுக்கு கிரீன் கலர் கூட தான் போகணும்ன்றது கிடையாது. அதே மாதிரி எல்லோ கலரு ரெட் கலர் கூட தான் போகணும்ன்றது கிடையாது, மாறி மாறி போகலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதான் பாயிண்ட். புரிஞ்சுச்சா? செக்ரிகேட் ஆகுதுன்ற. அப்ப இந்த படத்தை பாரு. அப்ப இது ரெண்டுத்திலுமே மியாசிஸ் 1 அனாஃபேஸ்ல இது கூட போகும், இது கூட போகும். அப்ப உங்களுக்கு என்ன வரும்? மியாசிஸ் 2 அனாஃபேஸ்ல என்ன ஆக போகுது? இந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய குரோமாட்டிட் பிரிய போகுது. அப்ப பிரிஞ்சிச்சுன்னா இது ஒரு கேமெட், 4 ஆப்ளாய்டு உருவாகுமா? சரி, இது ஒண்ணு. புரிஞ்சிச்சா? அப்ப இந்த இது என்ன கலரு? ஆரஞ்சு கலரு கிரீன் கூட அங்க வந்திருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஆரஞ்சு ரெட்டா தானே இருந்தது. அப்ப இங்க உங்களுக்கு என்ன ஆகும்? இது பிரிஞ்சிச்சுன்னா ஆரஞ்சு ரெட்டு, கிரீனு எல்லோ, சாரி கிரீன் அண்ட் எல்லோ. புரியுதா? அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு ஜோடி இன்னொரு ஜோடிக்கு அது கூட தான் போகணும்னு அவசியம் கிடையாது, மாறி கூட செக்ரிகேட் ஆகலாம் அப்படின்றதான் இந்த இடத்துல இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? எப்படி வந்து சார்பின்றி ஒதுங்குது, இதுக்கு இது எப்படி சார்பின்றி ஒதுங்குது, அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இது. சரியா? ஜஸ்ட் பாரு.
சரி, அடுத்தது பாரு. Sutton and Boveri argued that the pairing and separation of a pair of chromosome would lead to the segregation of a pair of factors they carried. அதாவது ஒரு ஜோடி குரோமோசோம்கள் பிரியும் போது அதில் இருக்கக்கூடிய காரணிகளும் பிரிகிறது. இட் மீன்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஜீனும் பிரியுது அப்படின்றத சட்டன் அண்ட் போவரியும் அதை ஓகே பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? சட்டன் யுனைடெட் த நாலேஜ் ஆஃப் குரோமோசோமல் segregation with Mendelian principles and called it the chromosomal theory of inheritance. அப்ப இந்த சட்டன் என்ன பண்றாரு, ஏற்கனவே கிரிகோர் ஜோகன் மெண்டல் சொல்ல விஷயத்தை அது கரெக்டு தான். குரோமோசோம்கள் பிரியும் போது அது கூட சேர்ந்து ஃபேக்டரும் பிரியுது இப்படின்றத ஒன்னா சேர்த்து இவர் இவங்க ஒரு புது தேரியை விடுறாங்க. அந்த தேரி பேர் தான் அது குரோமோசோமல் தேரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? பாரம்பரிய மாதலின் குரோமோசோம் கோட்பாடு அப்படின்றது மெண்டல் சொன்ன விஷயங்களையும் சேர்த்து இவங்க என்ன பண்றாங்க, சட்டன் இந்த தேரியை வெளியிடுறாங்க. சரிங்களா? ரைட். Following the synthesis of ideas, experimental verification of the chromosomal theory of inheritance by T.H. Morgan. சரிப்பா, அப்ப மைக்ரோஸ்கோப்ல பார்த்து இது செப்பரேட் ஆகிறதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. எக்ஸ்பெரிமெண்டலா என்ன ப்ரூஃப் இருக்கு? சரியா? அப்ப அதுதான் ஒருத்தர் வராரு, யாரு? T.H. மார்கன். இவர் தான் எக்ஸ்பெரிமெண்டல் ஜெனடிக்ஸ்ல நம்பர் 1. சரியா? அதை எதில் பயன்படுத்துறாருன்னா ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர். இப்போ தமிழ் என்னது? பழப்பூச்சி பழையி அல்லது பழப்பூச்சியில் இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை இதுவை குரோமோசோமுடைய பிஹேவியர், ஃபேக்டரு, இதோட பிஹேவியர்லாம், ஜீனோட பிஹேவியர்லாம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கா, அது செப்பரேட் ஆகுதா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்க்கறதுக்காக T.H. மார்கன் and his colleagues lead to discovering the basis for the variation that sexual reproduction produced. அப்போ பால் இனப்பெருக்கத்தின் போது வேரியேஷன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ல கிராசிங் ஓவர்னு ஒன்று நடக்குது, அதனால வேரியேஷன் வரும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அதை ப்ரூவ் பண்றதுக்காக T.H. மார்கனும் அவரது சகாக்களும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாங்க. அவங்க மார்கன் ஒர்க்டு வித் த டினி ஃப்ரூட் ஃப்ளை, சின்னதா இருக்கக்கூடிய பழப்பூச்சியான ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் இந்த படத்துல கொடுத்துருக்கு பாருங்க. இதில் தான் அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்டல் அனிமலா அவங்க சூஸ் பண்றாங்க. which are found very suitable for such studies. சார், இந்த மாதிரியான ஆராய்ச்சிக்கு பழப்பூச்சி தான் கரெக்டா இருந்தது. ஏன் அப்படின்னா they could be grown on simple synthetic medium in the laboratory. ஏன் இவர் எலியோ பூனையோ எடுக்காம இந்த பழப்பூச்சி எடுத்தார் அப்படின்னா, இதை நீங்க என்ன பண்ணலாம், சின்னதா ஒரு லேபரேட்டரி கண்டிஷன்ல என்ன பண்ணலாம், ஈஸியா உங்களால செயற்கையா வளர்க்க முடியும். அதனால இவங்க சூஸ் பண்ணது ட்ரோசோஃபில்லா. ரைட்டா? அதுக்கு அடுத்தது they complete their life cycle in about 2 weeks. 2 வாரங்களில் அதனுடைய வாழ்க்கை சுழற்சி முடிச்சுக்கும். சரியா? இப்போ ஹியூமன்ல இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா யோசித்து பாரு, 60 வருஷம் 70 வருஷம் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும் ரிசல்ட்டுக்கு. அது வரைக்கும் இருக்கிறதுங்காட்டி அவர் செத்துருவார். அதனால 2 வாரத்துல அது லைஃப் சைக்கிளை முடிச்சிடுது. அப்ப நமக்கு ஈஸியா ரிசல்ட் கண்டுபிடிச்சிருமா? அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, ஈஸியா 2 வாரத்துல நம்மால எடுக்க முடியும். அதனால T.H. மார்கன் ட்ரோசோஃபில்லாவை சூஸ் பண்ணாங்க. சரிங்களா? and a single mating could produce large number of progeny pairs. ஒரே வாட்டி இந்த ஆண் பழப்பூச்சியும் பெண் பழப்பூச்சியும் ரெண்டும் ஒரு கலப்புல ஈடுபட்டுச்சுன்னா, ஒரு வாட்டி மேட்டிங் பண்ணிச்சுன்னா நிறைய பழப்பூச்சியை உருவாக்கும். சரியா? இதுவே நம்ம அனிமல்ல எல்லாத்துக்கும் அது சாத்தியமா? இப்ப நாங்க ஒரு யானையை எடுத்து ஆராய்ச்சி பண்ணா கூட ஒரு குட்டி தான் போடும். திடீர்னு அந்த குட்டி செத்து போச்சுன்னா மற்றதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு வாட்டி 2 மேட்டிங் நடந்தாவே நிறைய ஃப்ரூட் ஃப்ளைஸ் கிடைக்குது. ஒன்று செத்து போனா கூட இன்னொன்னுத்துல அதோட ரிசல்ட் நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் T.H. மார்கன் இதை சூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஆல்சோ தேர் வாஸ் எ கிளியர் டிஃபரன்சியேஷன் ஆஃப் த செக்ஸஸ். த மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளைஸ் ஆர் ஈஸிலி டிஸ்டிங்விஷ். பார்க்கும் போதே இதுல எது ஆண் பழப்பூச்சி எது பெண் பழப்பூச்சின்னு நம்மால கண்ணால பார்த்தாவே, அது நீ மைக்ரோஸ்கோப் வச்சுலாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இதுதான் என்னது, ஆண் பழப்பூச்சி, இது பெண்ணு பெருசா இருக்கும், ஆணு சின்னதா இருக்கும். அப்படி பார்த்த உடனே இதெல்லாம் அப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். ஆல்சோ இட் ஹாஸ் மெனி டைப்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டரி வேரியேஷன் தட் கேன் பி சீன் வித் லோ பவர் மைக்ரோஸ்கோப். சாதாரண குறைவான பவர் மைக்ரோஸ்கோப்பை வச்சு இதோடைய உடல கண்ணு என்ன கலர்ல இருக்கு,
புரியுதா? ரெட் கலரா அல்லது ஒயிட் கலரா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன், அதோடைய இறக்கைகள் சாம்பல் நிறம் கொண்டதா, மினியேச்சரா, இது இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷனையும் நீங்க என்ன பண்ண முடியுமா, சாதாரண லோ பவர் மைக்ரோஸ்கோப் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் டிஹெச் மார்கன் இந்த ஃப்ரூட் ஃப்ளையை ட்ரோசோஃபிலாவை அவருடைய ரிசர்ச்சுக்காக, இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்றதுக்காக இதை அவர் சூஸ் பண்ணார். ஓகே, இதுல லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் எப்படி நடக்குதுன்றதை நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க.